அன்று முதல் இன்று வரை நிறையா வீடியோ காணுங்க. நானும் தேடி தேடி பார்த்தேன், தலைவரை காணோம். ஒரு சில கிளிப்பிங்ஸோடு வச்சு தலைவரை பார்க்கலாம். பாருங்கள் எப்படி வளர்த்தி வச்சுருக்கேன் தங்க பையனை அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அக்காவும் அவனும் சூப்பராக இருந்துச்சு. விழா எலும்பு தெரிகிற அளவுக்கு தலைவர் சாப்பிட்றார். ஏனுங்க தலைவரே, விழா எலும்பு தலைவரே. பொன்னாட்ட வாய் வாய் மட்டும் அடாடா மொச்சுக்கு முச்சுக்குன்னு. அவ்வளோ கஷ்டம் சாப்பிட்றதுக்கு. அந்த ப்ரௌன்லேருந்து வெள்ளை கலர் வந்து நிஜமாக நிறையா கிளிப்பிங்ஸ் இல்லவே இல்லை. அது இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். நான் வீடியோ இடம் இல்லைன்னு நிறையா டெலிட் பண்ணிட்டுனான்ட்ருக்குது. அந்த வீடியோஸ் எல்லாம் ஒன்றுமே இல்லை, பையன் காணும். பையிலே குச்சி பையிலே. ஏய் ஷிபா, ஹலோ தலைவரே, கொஞ்சம் இங்கே வாருங்க. அழகு திருமுகத்தை காட்டுங்கோ, அம்மாவுக்கு காட்டுங்கோ. அம்மா அப்பா, நான் இவ்வளோ நாள் உங்ககிட்ட ஒன்று சொல்லவே இல்லைங்க. என்ன ஏது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தங்கம் வந்து சாமி கோயிலுக்கு அவன் வயிற்றில் இருக்கும்போதே நினச்சாச்சு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி பையனாக பிறந்தா முதல் காலக்கண்ணு வந்து சாமிக்கு அப்படின்னு நினச்சிருந்தேன். இவர் சிவன்மலை கோயிலுக்கு போகிறாரு இன்னும் கொஞ்ச நாள் கழித்து. என்னையை பொறுத்த வரைக்கும் இவன் சேட்டக்காரனாகவே இருக்கிறான். இல்லை தாங்க, மாமாட்ட நில்லு, மாமாட்ட நில்லு, மாமாட்ட மாமாட்ட. ஏய் அடி டேய் போடா. சரிங்க, எனக்கு ஒரு டவுட் சொல்லுங்கள். இந்த கெடாரிக்கன் வந்து செவலை கலரில் வரும்னு எனக்கு தோணுது, உள்ளுணர்வு அப்படி தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன். இவன் சின்ன குழந்தையாக இருக்கும்போது பார்த்ததுக்கும் இவன் இப்படி இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கும் எனக்கு இவன் வந்து செவலை கலரில் தான் வருவான்னு தோணுது. நீங்கள் என்ன கலரில் வருவான்னு சொன்னீங்கன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நான் நினச்சிருக்கிறது என்னென்னா, இந்த பாப்பாலையும் வளர்த்து நம்ம வச்சுக்கிறது. செவலை கலரில் ஒன்று கெடாரியும் அம்மா, அதாவது அம்மாவும் பிள்ளையும் நம்ம வீட்டில் அமைச்சியே கொடுத்துறது, மாமனை கொண்டே கோயிலுக்கு விட்டுறது. எப்படி ஐடியா? சரி, அப்புறம் எனக்கு ஒன்று சொல்லுங்கள். அதுதான், இவ வந்து செவலை கலரில் வருவாளா இல்லை வந்து மயிலை கலரில் வருவாளான்னு சொன்னிங்கன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்கும். எனக்கு மயிலையாக வரக்கூடாது, செவலை கலரில் வரும்னு தான் ஆசை. என்னடா பிறந்த மேனியே நிற்கிற மண்டையா? டேய் இங்கே வா, போய் கழுத்தை கவுத்த மாட்டிக்கலாவா? அம்மா இல்லை, நல்ல வேலை தெரியல. ஏண்டா அழகு, என்ன பத்திராசா வா. ஐயோ நாயே, என்ன தங்கமடி நீ எனக்கு. வா வாடி சொல்லம், இப்போ கை தலையில் போட்டுக்கலாம். வா சொல்ல வாடி, மொட்டு வாடி, வாடி சொல்லங்க வாடி. வா அம்மாட்ட வா, இங்கே வா. ஒடியாந்து இடிச்சிடக்கூடாது, பார்த்து வா. இங்கே வா நந்தீஸ்வரா, அழகு மொட்டு மணி. அச்சோ என்ன வேணு, அடிச்சு போடுவேன். வா இங்கே வா, அங்கே எங்கேயாவது போயிடாதடி எல்லாம் அல்லு. இங்கே வா. ஏய் இந்த கவுத்து போட்டுக்கலவா தலையில். ஏய் டேய் போயிடாதரா, அவனையெல்லாம் பிடிக்க முடியாதுடா தம்பி. இங்கே வா, வாடி செல்லம் செல்லம், வாடி வாடி வாடி. எங்கடி கம்பி கவுரு மயில, இங்கே வாமா. வழி தெரியாத டேய் தம்பி, இது எப்பட்றா உன்னை பிடிச்சி மாட்டுறதுன்னு தெரில. ஏரோப்ளைன் ஏரோப்ளைன், அடா 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 அடா, அழகு அழகு. எங்கே போகுதுன்னே எனக்கே தெரியலையே. வந்துருச்சு டக்குன்னு, காணாம போச்சு. எனக்கு தெரியுது நேரம், எங்கே தெரியுதுன்னா இங்கே தெரியுது, ஆனால் அது எங்கே போயிட்டே இருக்குது. தங்கம்மா இங்கே வாடி. தங்க தங்க, டேய் இங்கே வா சாமி.
என்ன பெத்த ராசா அங்கே வாடி. செல்லம் அங்கே வா, கழுத்தில் கயிற்ற கட்டிக்கலாம். பொட்டழகு நீ இப்படியே இருந்துக்கிறியாடா கம்மன் நம்ம வீட்லேயே. சாமிகிட்ட போய் சொல்லிடுறேன். டேய் இங்கே வா டேய். மொட்டு 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 நில்லு மொட்டு, அதுக்குள்ளே கவுத்து அவுத்துட்ருக்குற மொட்டு, பாட்டுக்கு போகாத. மொட்கோசி மொட்கோசி செல்லக்குட்டி, இது எப்படி நீ முகர ஓடுறது மொட்டு? என் மொட்டு குஞ்சானுக்கு எப்படி முகர ஓடுறது? இங்கே வா, நல்ல முகர. இதுக்குள்ளே வாய் விட்டு இழுத்து கட்டிடுவோமா? இப்படி சும்மா உன்னை எனக்கு கூட்டிகிட்டு போக முடியாதாடே என்னால், என் அழகு பையனை. சரி சொல்லிட்டுமா சொல்லிட்டுமா. முட்கோசா முட்கோசா. ஓ ஜாலி ஜாலி ஜாலி. ஏன் கோயிலுக்கு விட்டீங்க அப்படின்னு யாராவது கேட்டீங்க அப்படின்னா, நான் பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். எனக்கு வந்து கெடாரிக்கண்ணு பிறக்கணும்னு ஆசை. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு வந்து 7 8 கண்ணு போட்டதும் காலக்கண்ணாவே தான் போட்டதுன்னு சொல்லுவாங்க. என் ஃப்ரெண்டு பேசிகிட்டு இருக்கும்போது சாமி கோயிலுக்கு காலக்கண் விட்டுருக்குதுடி அப்படின்னு சொன்னா சிவன்மலைக்கு. நான் இவன் வயிற்றில் இருக்கும்போதே அவள் பேசிகிட்டு இருக்கப்போ சொன்னங்காட்டி சரி நம்மளும் ஃபஸ்ட்டு கண்ணை சாமி கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சேங்க. தங்கம் பாருங்க, அப்போ தான் 2வது நாள் கொண்டு போய் காட்டுக்குள்ளே கட்டினதுங்க. அவுத்துட்டு எல்லாமே கழட்டி போட்டு அவன் பாட்டுக்கு நின்றுட்டான். எனக்கு பார்த்தோன்னே பகீர்னுச்சு. ஆனால் எங்கிட்டயே வந்து சமத்தா நின்று கழுத்தில் போட்டு விட்டாச்சுங்க. ஓ கரும்பு வாங்கிட்டு வாங்க அப்படின்னா, இந்த மாட்டுக்கு கொண்டு வந்த கரும்பில் இந்த சோகையில் இருக்கிற கரும்பை நான் எடுத்து சாப்பிட்றேன். எங்கள் அப்பா போனதுக்கப்புறம் அந்த தர்பூசணி போச்சு, பலாப்பழம் போச்சு, கரும்பு போச்சு, அப்புறம் என்னடி அப்பிச்சி வாங்கிட்டு வருவார், வாழைப்பழம் போச்சு, நொங்கு போச்சு. இந்த பிள்ளைக்குன்னா அவ்வளோ ரொம்ப குஷ்டம். ஏன்னா மேடம் வந்து அப்பிச்சி பிரியை இவங்களுக்கு அப்பா என்ன வாங்கிட்டு வர்றாரோ எல்லாமே மேடம்க்கு பிடிக்கும். இதெல்லாம் போச்சு. இந்த கரும்பு கண்டிப்பாக இன்னைக்கு மாடு குட்டி போட்டுரும். ஓ